கயல்விழி இரண்டும் கருத்தினை மறக்க கவர்ந்தாயே இவள் நெஞ்சினை புது புனல் நதியில் புது இன்பம் மனதில் அலையோசை நம் வார்த்தைகள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி லாஸ்ட் வீக் எடுத்த vlog தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சென்னை போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடிட் பண்ணி போகணுன்னு நினச்சேன். அப்படி இப்படின்ட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வேலைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு நைட்டு சென்னை கிளம்புறது, காலையில் கொஞ்சம் ஆஃபீஸுக்காக வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சென்னை vlog கண்டினியூ ஆகும். நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் இந்த மாதிரி ஃபினான்ஸ் பற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். பட்டு நிறையா பேர் கமெண்ட்டில் போட்டது என்னென்னா, அக்கா கண்ணு பற்றும், இப்போதைக்கு எதுவுமே சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. மெஜாரிட்டி ஆஃப் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் லைக்ஸும் பார்த்தா அப்படி தான் இருந்தது. நாம் ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. நான் இன்டர்வியூலே சொல்லியிருப்பேன், ஒரு லான்ச்சுக்கு ஒரு 300 to 350 பீசஸ் தான் ப்ரொடக்ஷனே பண்ணுவோம். அதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ நான் ஓவராலாக தான் சொல்லுவேன். அதாவது இந்த மந்த் இவ்வளோ டார்கெட் பண்ணோம், எந்த டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதில் யாராச்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம். ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நான் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருக்க விரும்பல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட முயற்சினால் நான் இப்போ என்னோட லைஃப் கொண்டு போயிட்டு. ஸோ யாராச்சுக்கும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு 2026 எண்டில் ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டியான இயராக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸை ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு எய்மாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் ஜானில் ஹோல்சேல் ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த ஹோல்சேல் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐடியா இல்லை. பட் ஜான் மந்தில் எதுவுமே பண்ணலை அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி, ஹோல்சேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் அதுக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம். அதே மாதிரி ஒரு 1 வீக்கெல்லாம் ப்ரைஸஸ் டிஃபர் ஆகுது, இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் இருந்தது. டக்குன்னு நமக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் இது ஆர்டர் வந்தது. எனக்கு எய்ம் பண்ணதே எப்படியாச்சும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஒரு ஆர்டர்னாலும் வரணும் அப்படின்ட்டு. அது இன்டர்நேஷ்னல் ஆர்டர் வந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இனி அந்த 350 அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக பல்காக மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். அது ஒன்று நல்லபடியாக நடந்தது. ரெண்டாவது, எதிர்பார்க்காம இருந்தது இன்டர்வியூ. அது ரொம்ப நல்லா எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் சேல்ஸுமே டிசம்பர் வரைக்கும் இருந்த சேல்ஸை விட நல்லபடியாக ஒரு டார்கெட் வச்சு பிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ணியாச்சு. இது என்னோட இதுன்னு மட்டும் சொல்ல முடியாது, என்னோட ஹோல் டீம், ஹெச்என்எல்லோட ஃபுல் டீம்மே இதுக்காக வேலை செஞ்சாங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஜான் மந்த் ஒரு நல்ல ப்ரொடக்டிவிட்டியான மந்தாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபெப்பில் நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி பர்சனலாக என்னென்ன பிளான் இருக்குது, ஏன்னா மித்துவோட பர்த்டே வருது. ஸோ அவனுக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு பிளான் யோசித்து வச்சுருக்கேன். அதுவும் நான் சொல்கிறேன், இது ப்ரமோஷனலாக இல்லை, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், சரியா? பட் எதாக இருந்தாலும் ஃபினான்ஷியலி நான் எதாவது சொல்லும் போது தயவு செஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே செட் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறதில்ல. எனக்கு ஓகேன்னு தோன்ற சில விஷயங்கள் சொல்கிறேன். இன்கேஸ் எனக்கு செட் ஆகிற மாதிரி யாராச்சுக்கு இருந்துச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த வீக்கெண்ட் ஒரு லாங் வீடியோ போடுவோம். அதில் நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒர்த்து, எதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம். ஸோ அன்னைக்கு நைட்டு சென்னை கிளம்பிட்டேன். காலையில் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மதியம் ஒரு 3 மணி அப்படிங்கும் போது தான் நமக்கு இது இருந்தது, இன்டர்வியூ இருந்தது. அது வரைக்கும் என்ன பண்ணேன், அப்படியே தங்கியிருந்த ஹோட்டலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஸோ அங்கே முடிச்சுட்டு நான் இந்த டைமண்ட் கொலாபரேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தேன், அங்கே போயிருந்தேன். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வீடியோ போடும்போது ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, டைமண்டோட ரேட் கோல்டோட சேர்த்து போட்டாங்க, உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை கேட்கணுன்ட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில நடந்த சம்பவங்களால அவங்கள பார்க்க முடியல. ஆக்சுவலாக ஃப்ரெண்டும் ஒரு வளையல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு அவங்ககிட்ட கேட்டு வரலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு போயிருந்தேன்.
ஸோ இந்த கம்மல் தான் வந்து லாஸ்ட் டைம் எடுத்தது ஒரு டைமண்ட் ஸ்டட்டு. இது எடுக்கும்போது நான் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, டைமண்டோட ரேட்டு வந்து உங்களுக்கு ஏமாற்றி கோல்ட்லேயே ஆட் பண்ணிட்டாங்க, அது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினார். ஸோ போன தடவை நான் இந்த கடைக்கு வந்து எடுத்த டைமண்ட் ஸ்டட் வந்து இதுதான். உங்களில் சில பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட போன உடனே கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கமெண்ட் வந்திருந்தது, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸோ இல்லை நானும் கூட எடுக்கும் போது அந்த தயக்கம் இல்லாமல் எடுக்கலாம் அப்படிங்கிறக்காக அவர்கிட்ட கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக கேட்டேன். ஏன்னா ஏமாந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இன்னுமே வந்து மனசில் இருந்துகிட்டே இருந்தது. ஆமாம் சார். சேம் தோடு. அது இதே தோடு நான் வேற கம்பெனியோட வெப்சைட்ல காமிக்கிறேன். ஓகே. அவர் வந்து 0.73 கேரட் இருக்கு. 0.73 கேரட்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. கிராஸ் வெயிட் 9.8 கிராம், நெட் வெயிட் 9.7 கிராம். 100 மில்லிகிராம் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே. நீங்க வாங்க அந்த டைம் 5300 ரூபாய் ஒரு கிராம் ரேட். 100 மில்லிகிராம்னா 530 ரூபாய் டிஃபரன்ஸ் வரும். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு கேரட்னா ஒரு கிராம் மாதிரி ஆகிடும். ஒரு கிராம் மாதிரி கிடையாது, 100 மில்லிகிராம். ஓகே. ஸோ 500 ரூபாய் தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் உங்கள் தோடுக்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? மோர் தென் 70,000. ஆமாம் கரெக்ட். ஸோ அப்போ பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. எனக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. கேரட்டு கிராம் வந்து ஒரு கிராம் 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 5 கேரட்ஸ். ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப சின்ன வெயிட். சரி சரி. ஓகே சார், நல்லா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எனக்கு அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு நமக்கு இந்த கேரட்டு கிராம்ஸ் இதெல்லாம் வந்து ரிப்ளை கொடுத்துருவேன்னா, பட் இருந்தாலும் வந்து அந்த டைமில் எனக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ணி கொடுக்கல. பட் இப்போ நீங்கள் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஏன்னா அந்த கேரட்டு கிராம்ஸ் பற்றி எனக்கு வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரியாது. நம்ம யூஸ்வலாக வந்து போகிறோம் 8 கிராம்ஸு ஒரு பவுனு இந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கோம். பட் இதில் வந்து ஒரு 500 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. பட் அவங்க எனக்கு ஃபைனலாக கொடுத்த காஸ்ட்டு வந்து ஒரு 30,000 to 40,000 ருபீஸ் அன்றைக்கி டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக தான் தோணுது. கண்டிப்பாக இல்லையா? அது இப்போ விற்கிற நகை விலைக்கு நமக்கு ஷோரூமை காட்டிலும் இங்கே வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே ஆட்ஸு, அப்புறம் வந்து அவங்களோட ஷோரூமோட ரெண்ட்டு, இந்த ப்ரைஸஸ், ஹிடன் சார்ஜஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கான சேலரி, இது எல்லாமே அதில் ஆட் ஆகுது. இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால நமக்கு அதாவது ஷோரூமில் எடுக்கிறத விட கோல்டு அண்ட் டைமண்ட் ஆன் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக கிடைக்குது. இந்த விஷயத்தை இந்த டைமில் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நகை விலை எங்கே போகுது அப்படின்ட்டு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். தங்கம் வைரம் ரெண்டுமே நல்ல ஒரு பியூரிட்டியோட கம்மியான காஸ்ட்டில் கிடைச்சா நமக்கு லாபம் தானே. ஃப்ரெண்டு வந்து ப்ளேஸ் பண்ணது இந்த சிங்கிள் பேங்கிள் தான். சுற்றியும் வந்து டைமண்ட், அதாவது சிங்கிள் கல் வச்ச மாதிரி டைமண்ட், உள்ளே வந்து நல்லா க்ளோஸ்டு, டெய்லி யூஸுக்கு வேணும் அப்படிங்கிறக்காக சூஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் ஷோரூமை காட்டிலும் இவங்கக்கிட்ட எவ்வளோ அப்படிங்கிறதும் வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. டைமண்ட் பேங்கிள்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபேன்சியும் இருந்தது அண்டு ரெகுலர் யூஸ் நம்ம போடுற மாதிரியும் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி கலெக்ஷன். இதில் டைமண்ட் எல்லாமே வந்து நல்லா பெரிய பெரிய சைஸில் இருந்தது. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அழுக்கெல்லாம் போய் தங்கிக்கும் இல்லையா? ஸோ அதனால் அது வந்து ஃபேன்சியான ஒரு பேங்கிள், அப்பப்போ யூஸ் பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளம் வராதுனாங்க. இதுதான் வந்து ஃப்ரெண்டு செலக்ட் பண்ணியிருந்தது. இதில் உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த அழுக்கு இதெல்லாம் போய் தங்காது. அண்ட் ரெகுலர் யூஸ்க்கு வந்து இந்த பேங்கிள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. ப்ளஸ் அது லோ பட்ஜெட், கொஞ்சம் பட்ஜெட்டே கம்மி. ஏன்னா வெயிட், கோல்டோட வெயிட் கம்மி இருக்குது. அது கோல்டு கொஞ்சம் ஜாஸ்தி வெயிட். ஓகே ஓகே. அவங்க டைமண்டே ஜாஸ்தி இருக்குது அதில். சரி சரி சார். அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மாதிரி தான். ஏன்னா கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கங்காட்டி. ஸோ இதில் ஏதாச்சும் டிசைன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணா ஆமாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பேங்கிள்கே நான் ஒரு கஸ்டமருக்கு டிசைன் பண்ணிட்டேன். இது பாருங்க, இந்த ஒரு பேங்கிள் நம்ம 2 பேங்கிள் அட்டாச் பண்ணிட்டோம். ஓகே. அட்டாச் பண்ணா டைமண்ட் கேப்ல அந்த இன்னொரு டைமண்ட் வந்துச்சு. 2 பேங்கிள் அட்டாச் பண்ணா. ஓகே ஓகே. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இது வந்து ஷைன் ஜாஸ்தியாகும் டைமண்ட். ஓகே. இது அப்புறம் கூட நீங்க வேணும்னா அட்டாச் பண்ணிட்டு நான் கொடுத்துடுவேன் இன்னொரு பேங்கிள்.
அதுக்கப்புறம் வேணாலும் பண்ணிக்கலாம். நடுவுல அட்டாச் ஆயிடும். சரி சரி சரி. சோ நீங்க ஒரு பேங்கிள் மாதிரி ஆனா 2 பேங்கிள்ஸ் டுகெதர். ஓகே. இந்த ஒரு கஸ்டமருக்காக 2 பேங்கிள் நான் பண்ணிட்டேன். டோட்டல் 4 பேங்கிள் இருக்கு. ஆனா 2 பேங்கிள் ஆச்சு. அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணிட்டேன். ஓகே. அலையோசை நம் வார்த்தைகள் இப்போ போன தடவை வந்து ஸ்டட் நான் உங்கள்கிட்ட செலக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு, அதாவது ஷோரூமுக்கும் இதுக்கும். ஸோ இந்த வளையல் நான் வந்து எடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த இந்த காஸ்ட் பேங்கிள்னா எஸ்டிமேஷன் நம்ம ஆன்லைன் செக் பண்ணனா இந்த ரேட் வருமா? இந்த பேங்கிளோட weight பாருங்க 19 கிராம் gross weight, net weight 18.6 grams. 2 carats diamond size. Diamond ஓட quality VVS EF, gold ஓட quality 22 carat. Showroom price 5,58,000. ஆனா நம்ம price வந்து 4,17,000. Same bangle. Gold weight same 18.6 net weight, 2 carats diamond. ஆனா டிஃபரன்ஸ் வந்து ஒரு 1,40,000 ஆல்மோஸ்ட். இது 4,17,000, அது 5,58,000. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிய வரும்போது இதோட பியூரிட்டி எல்லாம் கம்மியாக இருக்குமோ அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை. அதாவது பெரிய பெரிய ஷோரூம்ஸில் என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களோ அதே சர்டிஃபைடு டைமண்ட் அண்ட் கோல்டு தான் வந்து இவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து நாம் தப்பு சொல்ல முடியாது. இந்த பேங்கிளோட டீடைல்ஸ். கோல்ட் இஸ் AU 91.6916, ஓகே. which is 22 carat. ஸோ மீதி வந்து வேற மெட்டல். ஆனா 22 கேரட்னா 916 91.6% இவ்வளோ இந்த தான் 916 ஓட சிம்பிள் வரும். இதுல நம்ம காப்பர் சில்வர் மிக்ஸ் பண்ணாதான் ஸ்ட்ரென்த் வரும். ஓகே. 24 கேரட் கோல்டு வந்து 999. அதுல பிஸ்கட் இல்ல காயின் தான் வாங்க முடியாது, நகை பண்ண முடியாது. நகை பெண்ணா பெண்ட் ஆயிடும். ஓகே ஓகே. மற்ற மெட்டல்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும். இது ஷேப் போயிடும். ஓகே ஓகே சார். ஸோ அதுக்காக இது 22 கேரட். அதே மாதிரி அது இதோட இல்லை சார், டைமண்ட் பேங்கிளோட இல்லை, டைமண்டோட இதை தான் லெஸ் பண்ணியிருக்கோமோ? ஆமா, டைமண்டோட ரேட் பாருங்க 2,17,000, நம்ம 122. ஷோரூமோட பிரைஸ் பாருங்க. டோட்டல் குவாலிட்டி 5,58,000, நம்ம 423. அதுல மைனஸ் பண்ணா 417 வரும். ஓகே. டைமண்ட் இருக்குல்ல, டைமண்டோட weight 2 கேரட்ஸ் இருக்கு. 2 கேரட்ஸ் டிவைட் பை 5 பண்ணா 0.4 வரும். ஓகே. 400 மில்லிகிராம். ஸோ 400 மில்லிகிராம் நம்ம இந்த ரேட்ல மல்டிப்ளை பண்ணா இந்த அமௌண்ட் வரும். சரி சரி சரி. ஸோ கோல்டு பியூரிட்டி வந்து நம்ம அங்கேயே செக் பண்ணிக்கிறோம். அங்கே மிஷின் வச்சுருக்காங்க, அதிலே செக் பண்ணிக்கிறோம். ஒன்று மட்டும் யோசிச்சு பாருங்கள். நம்ம வெளியே கடைகளில் போகும்போது இது வந்து கொலாபுக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. லாஜிக்காக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட பியூரிட்டியை அவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி யாரும் செக் பண்ணி கொடுக்கறதில்ல. கிராம்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அண்ட் பின்னாடி வந்து அந்த 22 கேரட் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்களே, இது வேணால் நம்ம பார்க்குறோமோ தவிர அந்த பிரிண்ட் போட்ட ஒரு நகையே நான் அங்கே பார்க்குறேன். பட் எந்த ஷோரூம்னு நான் வந்து அதை சொல்லக்கூடாது. பட் அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 22 கேரட்னு போட்டிருக்காங்க. பட் அதில் 18 கேரட் தான் இருந்தது. அது வந்து எப்படி ஏமாத்துறாங்க என்னன்னு தெரியல. ஸோ பியூரிட்டி வந்து கண்ணு முன்னாடி செக் பண்ணி வாங்குறோம். இவ்வளோ காசு, எவ்வளோ பேரோட உழைப்பு அதில் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பியூரிட்டி இல்லாமல் வாங்குறதுனால நமக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அது வந்து இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அங்கேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். கோல்டு, டைமண்ட், இது வந்து டைமண்ட் செக் பண்ணுறதுக்கான ஒரு இது. டைமண்ட் மேலே வச்சா மட்டும் அந்த க்ரீன் கலர் லைட் வந்து எரியும். ஸோ இவங்க வந்து இருக்கிற நகையை மட்டும் விற்கிறதில்ல, நாம் எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் கிராம்ஸும் வந்து கம்மியாக இருந்தால் போதும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நகை விலை இறங்குமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஏறும் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் கூட பேசும்போது சொன்னது. ஸோ ஒவ்வொரு அமௌண்ட்டுமே வந்து ₹1 கூட நம்மளோட உழைப்பு தான். அது கொண்டு போய் ஷோரூமுக்காக அப்புறம் அந்த ஆடுக்காக நம்ம செலவு வலிக்கிறத விட்டுட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிராம் எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கரெக்டான டெசிஷன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீக் வந்து vlog சென்னையில் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த வீக்கெண்டு கண்டிப்பாக சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவான vlog வீட்டிலேருந்து நான் எடுத்து போடுறேன். உங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஸோ சென்னையில் தான் இவங்களோட கடை இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி போய் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சாட்டர்டே சந்திக்கலாமா? இதே மாதிரி எனக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன்.
முடியாது அப்படின்ட்டு நம்ம லைஃப்பில் எதுவுமே இல்லை. ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, ஃபயர் ஆட்ட எரிஞ்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சமயங்களில் நம்மளை யார் வந்து இழிவுபடுத்துகிறாங்களோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு மேலே ஒரு படி நம்ம போகணும் அப்படின்ட்டு அந்த ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்ம மேலே போயிடுவோம். ஸோ அதனால் எதை பற்றி யோசிக்காமல் டெசிஷன் நீங்களே எடுத்து லைஃப்பை கொண்டு போங்க. யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.